நேற்று தோழர் வன்னியரசு பேச வந்தது சரியான அம்சம். அது அவ்வளவு பதட்டத்தோடு நிறுத்தியிருக்க வேண்டியது இல்லை. அது என்னப்பா அவர் என்ன தப்பாக எதுவும் பேசிட்டாரா? இல்லையே, தெளிவாக தானே பேசினார். அவர் தெளிவாக தான் பேசினார். நீங்கள் அரசனுடைய கொள்கை இது இல்லை, நீங்கள் ஒரு கூட்டணி ஆட்சின்னு வரும்போது அதில் இருக்க ஒருத்தர் மாற்று கருத்து கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னதுனால வன்னியரசு பேசுனது இல்லைன்னு ஆயிருமா? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா இல்லையா, நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா, உணர்றீங்களா இல்லையாங்கிறதுக்கு அப்பால் உண்மை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கு. ஒன்றிய அரசாங்கம் புறக்கணிக்கிறது என்பது ஒரு உண்மை தானே. இப்போ நீங்கள் வந்த பிறகும் அந்த 3000 கோடி அவங்க கொடுக்கல என்பது ஒரு உண்மை தானே. அந்த உண்மை இருந்துக்கிட்டே தானே இருக்கு இல்லையா? அதை அந்த நைஸாக பேசி வாங்கிடலாங்கிறது இருக்குல்ல. அன்லெஸ் அதர்வைஸ் ஒரு உறவு என்பதை வேறு வகையில் இல்லாமல், இப்போ நீங்கள் முதலமைச்சர் கூட சொன்னார், அது இந்த தேசிய கீதம் பாடுவது சம்மந்தமாக. அதில் 2 விஷயம் இருக்குது. குடியரசுத் தலைவருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, அசம்பிளிக்குள்ளே ஒரு புரோட்டோக்கால் இருக்குது, இதெல்லாம் இது கவர்னருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது. நீங்கள் கவர்னர் போட்ட ட்வீட்டை பார்த்தீங்கன்னா தான் 2 தடவை தேசிய கீதம் பாடினது அவங்க ஒரு வரலாற்று நிகழ்வுன்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த சந்தோஷத்தை மறைக்க முடியாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு வரலாற்று நிகழ்வு. வந்தே மாதரெல்லாம் இப்போ வந்தது தானே. ஆர்.என். ரவி வெளிநடப்பு செஞ்சது எதுக்காக? அதாவது ஜனகணமன நேஷனல் ஆந்தம் பாடணும், முதல்லையும் பாடப்படணும், 2வதும் பாடப்படணும். ஆமாம், அதுதான். நேற்று ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசும்போது பத்திரிகையாளர் இம்ரானுல்லா அது ஒரு டீல் அப்படின்னு சொன்னார். மேபி ஏதாவது சமரசம் இருந்திருக்கலாம். எனவே நீங்கள் கொள்கை எதிரின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் கொள்கை எதிரியை யாரை விடவும் கடுமையாக விமர்சிப்பீங்களா இல்லையா?